நலம் தரும் நாயகனே சிவசக்தி விநாயகனே. உன் தம்பி வரல, தனியாக பார்க்க போகிறானோ? கண்ணாடி வச்சா எத்தனை வயசு? அப்படியா? கையை உடனே கொடுக்கியா? அப்புறம் விளக்கம் சொன்ன புரிஞ்சுக்கிட்டியோ? கண்ணமுடே கொலஸ்ட்ரால் 69% இருந்துச்சா முதல்ல? அதனால தான் ஸ்டென்ட்டு, ஒரு ஸ்டென்ட்டு தானே. கால் வந்துட்டு வா. யார் இந்த குழந்தை கரையுது விடே? இப்போ என்னம்மா செஞ்சு தரணும் குட்டி பிள்ளைக்கு? அதாவது நீ இதயம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவள், உண்மைகளை சொல்லவும் செய்யணும், உன் உள்ளத்தை காப்பாற்றவும் செய்யணும். பலவீனமாக இருக்கிற உன்னை படபடப்பு வர வச்சிடவும் கூடாது. இரண்டுக்கும் இடையில் என்ன சொன்னால் சரி வரும்னு நான் தானே யோசிக்கணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன், அதில் உரிமையுடன் பாடுவதில் தான் உங்களில் ஒருவன். இப்போ நடிப்புக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு வண்டி. அவனை வர வச்சு சேர்ந்து வாழ வச்சு தந்தா போதுமா? முருகப்பெருமானா அவதாரம் எடுக்க தயாராக இருக்கிறானே, என்ன செய்வது? என்ன சொன்னேன்? இந்த கோயிலை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டியோ? இவர் இந்த வார்த்தையை சொன்னால் இதுதான் அர்த்தம் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா? சரி, ஓகே. உன் வாழ்க்கைக்கு பங்கம் இல்லாமல் நல்லா வாழ வச்சு தந்தா போதுமா? குழப்பில்லாமல் ஆக்கித்தாரேன். என்றைக்கும் உனக்கு ஆறுதலாக இருக்க வைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத வரமாச்சே இந்த உலகத்தில். கண்ணை முடிக்கா சொல்லுமா. ஆண்டவன் அறிய உனக்கு செய்வன கோளாறே கிடையாது. உன்னுடைய உடலில் மூச்சு குழாய் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நீக்கி உன்னை வெற்றியாக்கி தரேன். தைரியமாயிரு. இனிமேல் அந்த இரத்தப்போக்கு இருக்காது. வெற்றி அடையலாம். 3 முறை என்னை நீ பார்க்க வர வேண்டும். கர்மசாமிக்கு உடல்நிலைகள் சம்பந்தமாக மீண்டும் வருத்தப்பட்டு வந்தவர்கள் வரலாம். இலங்காபாதி ஏனியா வத்தலை குண்டா உங்களுக்கு உசலம்பட்டியா? இதுக்கு முன்னால் இலங்கையில் இருந்தீர்களா? லண்டனில் இருந்தீங்க. ஓகே, கால் வந்துட்டு வாங்க. கும்பிட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நின்றே கும்பிடுங்கள், நின்றே கும்பிடுங்கள். உனக்கு கூட வந்திருக்க, கூட்டு வந்திருக்க, வண்டி ஓட்டுறிய, வரலாம். வேண்டாம், கஷ்டப்படாத ஏக்கா, வா. நின்றுக்காங்க, நின்றுக்காங்க. நீங்கள் உட்காருங்க. 2 கட்டா நெல் எல்லோரும் வாரியல். நீங்கள் நின்றுக்காங்க. உடலில் நரம்பு நீர் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். செய்வன கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் உண்டு. எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை பற்றி சிந்திக்காத மனிதனே கிடையாது. உண்மையா இல்லையா? மனிதனே கிடையாது. எல்லா பக்கமும் இருக்குது. மனசு எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. இது கிரக நிலைகளால் 3.5 ஆண்டு காலங்கள் இந்த பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? ஆமாம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கோ. வெற்றி உண்டு. குணமாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பிரச்சனை இருக்காது. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. அது பிற பேசுவோம். அதான் பிற பேசுங்க.
கர்பசாமிக்கு வத்தலகுண்டு எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாப்பா, நீயுமா? இது யாரு? இது யாருடா? நைனா, தாப்பனம் பண்ணு சித்தப்பா, சின்ன நைனா. கால் வந்துட்டு வாங்க நைனா. ம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆஸ்தியும் செல்வமும் இப்பொழுது இல்லாத வேதனை உண்டு. இப்போ 6.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் போட்டி பொறாமையான இழப்பும் சொத்துக்கள் இழப்பும் மனவேதனையும் நடந்திருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளில் பாதிப்பும் மனக்குழப்பமும் நடக்கும். இருக்கா? இப்போதைக்கு உன்னுடைய டாக்குமெண்டெல்லாம் வேறு இடத்துல மாட்டி தவிக்கும். என்ன, இப்போ ஓராண்டுகளுக்குள் வேறு தொழில் ஆரம்பிக்கிறங்கிற சிந்தனை உண்டு. அதுக்குரிய செல்வம் இல்லை. அதுக்குரிய வழியை வகுத்து தர வேண்டும் கருப்பசாமி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? உன் பையன் படித்து வெளிநாட்டுக்கு போவான். இந்திய அரசில் அவருக்கு வேலை இல்லை. வெளிநாட்டில் செல்வம் திரட்டி வருவான். சிறப்போட வாழ வைப்பேன். நல்லா. உனக்கு என்னடா வேணும் தம்பி? நல்ல வேலைக்கு என்ன படிச்சிருக்க? அப்படியா? 1 2 3 4 5 6 பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வேலை உண்டு, வெற்றி உண்டு, சென்று வா. வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா. கல்யாணம் முடிச்சியாத்தா? உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. வரலாம். அகிலாட்ட ஈஸ்வரி, நீ எந்த ஊரில் இருக்க? நான் கோயம்புத்தூரை கூப்பிட்டுருப்போம், நீ கொடைக்கானல் வந்துடலன்னா என்ன அர்த்தம்? வத்தலகுண்டுக்கும் கொடைக்கானலுக்கும் அங்கேருந்து நேராக மலையில் 27 கிலோமீட்டருக்கு மேலே போனால் உங்கள் ஊர் வந்துடும். அதானே? அப்படி மேலே போன உடனே ஒரு மலைச்சரிவு, இடது பக்கத்தில் 2 3 கடைகள் இருக்கும். அதுக்கு உள்ளே போனால் தான் உங்கள் வீடு. சரிண்ணா? கால் வந்துட்டு பார்ப்போம். கொடைக்கானல் வரலாம். என்ன விசாரணை? என்ன கேள்வி? அவன்டா வா. என்ன விஷயம்? அந்த ஏரியாவில் போலீஸ் வந்து விசாரிச்சுது. அது என்னது? உன் வீட்டுக்கு இல்லை, அந்த ஏரியாவில்னு சொன்னேன் நான். அப்படியா? அந்த பையில் ஒருத்தன் வந்து ஒரு திருட்டு சொந்தமான ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அதான் விஷயம். இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணும்னா? நடக்காது. இன்னொருத்தி பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு. மனத்தை மாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. இந்தா 3 மாதத்தில் உன் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். இன்னொருத்தி இடைஞ்சலுக்கு வந்துருந்தா மாற்றி தாரேன். அடுத்து வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை மீண்டும் தாரேன். நல்லா இருச்செல்லாம் போய்ட்டு. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு காங்கேயம், காங்கேயம் பக்தரான காங்கேயம் குடும்பத்தோடு வந்தவர்களே வாங்க. மகாசக்தியாயிருமா? உட்காரலாம். உன் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய தரிசனம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. மனதை ஒருநிலைப்படுத்திய தவத்தின் உச்சகட்டத்தில் சிவத்துவம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்கு கேடு செஞ்சவனை அறிமுகப்படுத்துவேன், அடையாளம் காட்டுவோம்னு சொல்லியிருந்தேன். அந்த அடையாளத்தை கண்டுவிட்டாய். இவனாத்தான் இருக்கும் என்ற அபிப்பிராய பேதமும் ஏற்பட்டு விட்டது. இது ஒரு நிலை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தொழிலில் பங்கம் இல்லாமல் வளர வச்சு தாரேன். இடம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? எப்படி? காலில் வந்துட்டு வரலாம்.
நீங்களாம் இருங்க. சுகர்லாம் செக் பண்ணியாச்சா? மனச்சோர்வே காரணம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் உற்சாகமாக்கி சுறுசுறுப்பாக வாழ வச்சு தரேன். வெற்றி வாழை கொடுப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இந்தா கோடீஸ்வரியாக வாழ்வேன். 2 நபர்களை அனுப்பி தரேன்ப்பா உனக்கு துணைக்கு. கருப்பசாமிக்கு நடந்ததை நன்மை என்று நினைப்பாய், நடக்க போகிறதை நல்லதென்று உணர்வாய். வாழ்வாய், புண்ணியமடைவாய். இந்த மகா சக்தியாக இரு. இந்த அம்மா பரிபூரண நாயகியாக வாழ்வாய். சுவாமியே சரணம். ஆனந்தவல்லி. அற்புதம். கருப்பசாமி, ஆமாம், என் பையன் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. மகன் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன பையனுக்கு கால் வந்துட்டு வரலாம். அடுத்து இடத்தை பற்றி கேட்க வந்தவங்க வரலாம். குழந்தை பாக்கி ஆம்பளை பையன் பிறப்பேன், கருப்பசாமின்னு பேர் வச்சுருவியாடா? மாக்க மாட்டிய? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த உடல்நிலையில் அப்பப்போ வலி வருதே, அது எதுவும் மந்திரமா தந்திரமா அல்லது இயற்கையா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில். அது தொழில் போட்டியால் சில திருஷ்டியால் ஏற்பட்ட வினை. இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இடப்பிரச்சனை முடிய 3 மாதம் அவகாசம். ஜெயிச்சு வா. எஸ், இந்த ஆனந்தமாக வா. வாப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. மரமாக நிற்கிய சாமியை கும்பிட வேண்டாமா? மறந்து போய் இருக்கு. என்னோட பிள்ளைக்கலாம். உட்காரலாம். உட்கார முடியாதா? என்ன வேணும்? கண்ணை முடுங்க பார்ப்போம். இடத்துல கட்டிடம் இருக்கோ? கால் வந்துட்டு. இந்தா இந்த கனியை கொண்டு அந்த வீட்டு வாசலில் வச்சுருப்பா. வச்ச 7ஆம் நாளில் ஒரு பாம்பு அந்த பக்கத்தில் நடமாடும். பயந்து விடக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்துடும், வெற்றி ஆயிரும். விற்கணுமா? பணத்தை கொண்டு வா, போயிட்டு வா. நல்லா இருக்கு. வானே, யாருண்ணே நீ? நீ காங்கேயம்மா? இவன் யார் ஒன்று தெரியுமாண்ணே? கால் வந்துட்டு வா. உங்கள் அம்மா எனக்கு என்ன சொந்தமா? பார்ப்போம். ஓம். என்ன என்ன என்ன? மாகாளி அம்மா எங்கடா இருக்கா? பக்கத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி? தண்ணி வேணுமா? 1 2 3 4 446 அடிகளில் தண்ணீர் வரும். இப்போ போட்டிருக்க குறியே சரியான இடம். ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு. ஐப்பசியில் ஓட்டு, வளர்வரையில் கொடு. வாப்பா, வண்டி ஓட்டுறவன் கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. இப்போ எங்கே சத்தம் போடுறாங்க? நான் அப்படி சொல்லுவேன். இந்த வண்டி கடன்படாமல் உன்னை காப்பாற்றுறேன். நிறைந்த ஆஃபர்களை கொண்டு வந்து தரேன். வேறு என்ன வேணும்? இங்கு வந்து வரம் பெற வேண்டும் என்று விதி உடையவர்கள்லாம் உன்னை நாடுவார்கள். அந்த பாக்கியம் உனக்கும் உண்டுப்பா, வெற்றி உண்டு. இந்தா செல்வாக்கா இருப்பாய், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு. திருப்பூர். இருங்கண்ணே, எங்கண்ணே பெரிய உடனே போகணுமா? வாமா, கால் வந்துட்டு வாமா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இந்த பத்திரத்துக்கு உனக்கு பணம் வாங்கி தந்தா போதுமா? 3 லட்ச ரூபா கிடைக்கும். 1 மாதம் ஆகும். இந்த அப்படி வாங்கி தரேன், வெற்றி உண்டு.
இந்த வருமானத்தையும் தரேன், புதுமையாக ஒரு தொழிலை அதிலேயே ஆரம்பிக்கிறதுக்கு வழி வகுத்திருக்கேன், அடிச்சு விடு போ. கருதாமிக்கு அப்படியா? நான் ஆரம்பிச்சிருக்கிற தொழிலில் நஷ்டம் இருக்குது, அதுக்கு சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? திருப்பூர். வச்சிருக்க தொழிலில் நஷ்டமாக இருக்குது, மாற்றி தரணும். என்ன தொழில்மா? புரியலையம்மா எனக்கு. ஃபினான்சியல்ஸ். உட்கார், காலில் விட்டுவான். எத்தனை லட்சம்? கோடியா லட்சமா? காலில் விட்டுவாங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதி. உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யாரு? உன்னுடைய தொழிலில் நஷ்டப்படாமல் நான் காப்பாற்றி தரேன், நிறைய ஆஃபர்களை கொண்டு வரேன். வேற என்ன வேணும்? தெளிவாக கேளுன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோ. வேற என்ன வேணும்? கண்ண முடிக்கா. அம்மா நீ வர, உன் பேரை சொல்லவா? இந்தா மகாலட்சுமின்னு ஒரு குழந்தை பிறக்கும். வெற்றி உண்டு மகளே, செல்வாக்காயிரு. கர்மதாமிக்கு என்னென்ன உடல்நிலை யாருக்குன்னே சரியில்லை, என்ன செய்யுது? கால் வந்துட்டு வாங்க. நல்ல காலில் விடலை, இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. சிவன் கேட்டு பார்க்குறேன். பிள்ளையார், சிவன், மாரியம்பாள் இந்த கோயில் எங்கே இருக்குது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி விடு, கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எதிர்பாராத விதத்தில் அந்த கால்கள் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. இயல்பிலேயே அந்த நிலை இருக்கிறது. அதனால் அது மாறுமான்னு கேட்டேன். நிச்சயமாக மாற்றம் உண்டு. 1.25 ஆண்டுக்குள் தெளிவாக எழுந்து நடக்கிற சக்தியை கொடுக்குறேன்ப்பா. கால் வந்துட்டு வரலாம். கீழே போட்டுருங்க, காரணம் இருக்கும், சும்மா கிடையாது. அந்த விஷயத்தை அவாய்டட். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரணும். என்ன வேற என்ன வேணும்? மருமகளுக்கு கூப்பிட்டு வரணும், ஜெயிக்க வச்சுட்டாங்க. நல்லா ரொம்ப எட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி வெளிநாடு தொடர்புடையவர் யாரு? பாப்பா நல்லா இருப்பா. என்னப்பா வெளிநாட்டில் எங்கே இருக்கிற? கால் வந்துட்டு வா. சாப்பிட்டு போமா. கண்ணமுடுறா. யாருமா? உங்களுக்குன்னு எதுவும் உத்தரவு கேட்க வந்திருக்கீங்களா? உட்காருங்க. வந்துடுமா? கேட்டுப்பா. எப்பா நீ இப்போ கட்டிருக்க ஏஜென்சியால் உனக்கு விசா வாங்கி தர முடியாதுடா, அது பொய். பணத்தை வேணால் நான் திருப்பி வாங்கி தந்துடுறேன், போய் வாங்கிட்டு வந்துடு. அடுத்த இடத்த உனக்கு காட்டுறேன், உடனடியாக 4 மாதத்துக்குள்ள நீ வெளிநாடு போயிடுவேன். கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி இவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த கனியை கொடுறா அப்படின்னு சொல்கிறார். மனைவி மக்கள் எங்கேப்பா இருக்காங்க? எந்த ஊரில்? நீ எங்கே இருக்க? நீ ஏன் அவங்கக்கிட்ட போய் இருக்கல? அப்படியா? சரி, இந்தா இன்னொரு இடம் ஒன்று அமையுது, அதையும் பெற்றுக்கா. வெற்றி உண்டு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கொஞ்சம் பணம்லாம் தராத தெரியுது, அதுக்கு என்ன பண்ணலாம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, என் பேரை சொல்லி அடிச்சுவா. போ வாமாங்க. பேசும், போய்ட்டு வா. கர்மசாமிக்கு
பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? என்னடா பையன் எங்கடா இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டானா? ஏற்பாடு பண்ணியிருக்கியா? இது யாரு? உனக்கு தானே அது? பொண்ணாட்டி ஏம்பில் போனா காலில் வந்துட்டாங்க. வயசாயிட்டாலும் ஸ்டைலாக தான் இருக்கான். உட்கார். ஜாதகம்லாம் எங்கே வச்சுருக்க? இதானா? இது ஓன் ஜாதகமா? ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் துலா ராசியிலே இருக்கிறார். பலதார யோகம் உடைய மகன். 2 பொண்டாட்டி இல்லை 3 பொண்டாட்டி கட்டி வாழக்கூடியவன். உங்கள் தாத்தா எத்தனை பொண்டாட்டிரா கட்டினா தெரியாதாக்கா? சரி விடு. இப்போ வரக்கூடிய இந்த மனைவி நிலையானவளாக இருப்பாள். ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தாகிய பொண்ணாக இருக்கும். என்ன முடிச்சு தரேன், ஐப்பசி வர பொறுமையாயிரு. வார புதன்கிழமை என்னை வந்து பார், ஜெயிக்கிறேன். வாமா, இங்கே வா. தாமசம் இல்லாமல் போ. எல்லாரும் அங்கே போய் இருங்க, வாரேன். யூரின்